ஹலோ மக்களே, நான் உங்கள் எழுத்தாளர் சௌமியா கயல்விழி. நீங்க இன்னைக்கு கேட்க போறது என்னுடைய முதல் சிறுகதை, பெண் கவிதை. இது ஒரு சிறுகதைன்னு சொல்றதை விட ஒரு பெண்ணுடைய உணர்வுகள்னே சொல்லலாம். ஸோ கேட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அவளின் கதை. அவள் பிறந்ததென்னவோ ஒரு அப்பாவி தாய்க்கும் ஒரு குடிகார தந்தைக்கும். சிறுவயது முழுவதும் அப்பாவின் அடிகளுக்கு பயந்து ஓடும் தன் அன்னையையும், அவளும் மனுஷிதானே, அவளுக்கும் வலிக்கும் என்ற சிறு துளி இரக்கம் கூட இல்லாமல் போதையில் தன் மனைவியை பதம் பார்க்கும் தன் தந்தையையும் பார்த்தே கழிந்தது. குழந்தை பருவத்தில் அவள் குழந்தையாக இருந்திருக்கவில்லை. ஒரு குழந்தையிடம் இருக்கும் எந்த ஒரு சுட்டித்தனமும் இல்லை. சிறு வயதிலேயே அவளுக்கு அவ்வளவு பக்குவம். சொல்ல போனால் குழந்தை பருவத்தில் குழந்தையாக இருக்க விடவில்லை இந்த வாழ்க்கை. வலிக்கு போடும் மருந்தாக வந்ததுதான் அவளது படிப்பு. வாழ்க்கை அவளை எவ்வளவு சோதித்தாலும் படிப்பு அவளை கைவிடவில்லை என்பதே உண்மை. 2 வயதிலிருந்தே கல்வி மீது அவ்வளவு நாட்டம். முதல் மதிப்பெண்ணே அவளது இலக்கு. அதிலாவது தான் முதலில் வர வேண்டும் என்று அத்தனை ஆசை. வீட்டிற்கு போனால் பெற்றோர்களுடன் மன்றாட வேண்டும். அதனால் தானோ என்னவோ அவளுக்கு பள்ளிக்கூடம் என்றால் அவ்வளவு பிரியம். ஆனால் விதிதான் வலியதாயிற்றே. கல்வி தந்த பள்ளி அவளுக்கு நட்பை கொடுக்க தவறியது கொடுமைதான். பேசுவார்கள் தேவைக்காக மட்டும். தேவை முடிந்ததும் அவளும் தேவையில்லாமல் போய்விடுவாள். படிப்பில் தேர்ச்சி பெறுவதற்காக வந்து ஒட்டி உட்கார்ந்து கொள்வார்கள். பரீட்சை முடிந்ததும் நீ யாரோ நான் யாரோ தான். காலங்கள் ஓடின. நினைத்ததை போலவே நல்ல மதிப்பெண் எடுத்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 11க்கு வேறு பள்ளியில் சேர்க்கப்பட்டாள். அங்குதான் கற்றுக்கொண்டாள் வாழ்க்கையின் அடுத்த பாடத்தை. நண்பர்கள் இல்லை, பருவ வயது. காதல் என்பது சகஜம்தானே. அவளும் அதில் விழுந்தாள். பெற்றோருக்கு காதல் என்றாலே பிடிக்காது. அவளுக்கும் அது தெரியும்தான். ஆனால் அவளும் என்னதான் செய்வாள்? பெற்றோராக இருந்து அவர்கள் கொடுக்க வேண்டிய அன்பை இன்னொருவன் அவனாகவே வந்து தரும்போது மனம் அலைப்பாயத்தானே செய்யும். காதலில் விழுந்தாள். ஆனாலும் பெற்றோர்கள் மீது கொண்ட மரியாதையின் மித்தம் காதலை வெளியே சொல்லாமல் அவளுக்குள்ளே புதைத்து கொண்டாள். அவன் வெளி தோற்றத்தை விடவும் அவன் அவளை காதலிக்கிறான் என்பதே அவளுக்கு பெரியதாக தெரிந்தது. பள்ளி வாழ்க்கை முடிய இருவரும் பிரிந்தனர். அவள் ஒரு பக்கம், அவன் மறுபக்கம். கல் நெஞ்சக்காரி. 2 வருடம் பின்னாடியே சுற்றியும் கொஞ்சம் கூட கரையவே இல்லையே. என் காதலை அவள் புரிந்து கொள்ளவே இல்லையே என்று அவனும். ஒரு முறை கூட அவன் என்னிடம் வந்து பேசவில்லையே. என்றைக்காவது என் காதலை சொல்ல எனக்கு ஒரு வழி கிடைக்குமா, இல்லை என் காதல் என்னோடே அழிந்து விடுமா என்று அவளும் மனதுக்குள்ளே காதலை புதைத்து கொண்டனர். அடுத்ததென்ன? கல்லூரி வாழ்க்கைதானே. அங்குதானே ஏனடா வாழ்கிறோம் என்று நினைக்க வைத்தது இந்த வாழ்க்கை. அழகான பெரிய கட்டடம், அழகழகான மாணவிகள், மாடனான துணிகள். அவர்களோடு தன்னையே ஒப்பிட்டு கொண்டாள். தாழ்வு மனப்பான்மையை முதலில் உணர்ந்ததென்னவோ அப்போதுதான். நல்ல குடும்பம் இல்லை, நண்பர்களும் இல்லை, காதலித்தவனும் இல்லை. மங்கையவள் மனம் கலங்கியது. மன உளைச்சலுக்கு ஆளானாள். சாய்ந்து அழ தோள் இல்லை, கண்ணீரை துடைக்க கை இல்லை, தாங்கி பிடிக்க மடி இல்லை. அவள் தேவைகளை புரிந்து கொள்ள மட்டும் யாருமே இருந்திருக்கவில்லை. இலகிய மனம் கல்லாகி போனது. உறவுகள் எல்லாம் வெறுத்து போனது. முதல் முறையாக அவளையே அவள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். யார் அழகில்லை என்று சொன்னால் என்ன? அவளுக்கு அவள்தான் ராணி. உழைக்க ஆரம்பித்தாள், சம்பாதிக்க ஆரம்பித்தாள். எல்லோரையும் ஒதுக்கி வைத்துவிட்டு வாழ்க்கையில் முதல் முறையாக அவளுக்கென ஓடினாள். வெற்றியும் கண்டாள். ஒரு காலத்தில் அவளை ஒதுக்கியவர்கள் இன்று அவளை அணைத்துக் கொள்ள போக தேவையில்லை என்று ஒதுங்கி நிற்கிறாள். வலி அவர்கள் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. இதே வேதனையை தானே இத்தனை ஆண்டுகள் அவள் அனுபவித்திருப்பாள். கண்டு கொள்ளாமல் தவறு செய்து விட்டோமோ என்ற வலி. அவளும் அதை உணர்ந்து கொண்டாலும் ஓரமாய் நிற்க கற்றுக்கொண்டாள். பழைய வாழ்க்கையை விடவும்
புதிய வாழ்க்கையில் வழிகள் குறைவாக இருக்க புண்பட்ட நெஞ்சம் அதைத்தானே விரும்பும். என்ன மக்களே, என்னுடைய முதல் சிறுகதை எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சௌமியா கைல்வெளி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய மற்ற கதைகளையும் எழுத்து வடிவில் படிக்க பிரதிலிபி ஆப்ல என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் எழுத்தாளர் சௌமியா கைல்வெளி.